ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப சூப்பரான மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் 3 மாங்காவை எடுத்துக்கிறோம். இந்த மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாங்காவெல்லாம் ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்து இது வந்து லைட்டாக நமக்கு நிறம் மாறி வந்தால் போதும். ரொம்ப வந்து அடுப்பை வேகமாக வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதே வானலில் வந்து நம்ம வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் வந்து லைட்டாக வறுத்தா போதும். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாங்காவெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தோம். நார்மல் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து நாங்கள் 200 ml அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் இதை வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்கனாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ஆயில் வந்து நமக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் சும்மா கொஞ்சம் மட்டும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கடுகும் வெந்தயமும் வந்து நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரியறதுக்கு முன்னாடி வந்து சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி நல்லா கடுகு வந்து வெடித்து வரணும். இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கும்போது வந்து நம்ம இந்த மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூட வந்து நம்ம ஆயிலை சேர்க்கணும். நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா தான் கெட்டு போகாமல் நல்லா சூப்பராகவே இருக்கும். இது 1 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.